மறுமை சம்பந்தமான விஷயங்கள் அது கேட்கறது கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்கிறார். செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம். அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. குர்ஆன்ல என்ன செய்யறாண்டா, அல்லாஹ் மூசா நபியுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஒரு தண்டனை எல்லாம் இறக்குறான். தவளை பேனு இப்படி பல சோதனைகளை கொடுக்குறான். கொடுத்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா மூசா, அல்லாஹ் உன்கிட்ட எடுத்த வாக்குறுதி பிரகாரம் எங்களுக்காக நீ துவா செய்யி அப்படின்னு கேட்கறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த துன்பத்தை விளக்கிட்டா நாங்க உங்களை நம்பிக்கை கொள்ளுவோம், இஸ்ரவேல் மக்கள் உன்னோட அனுப்பி விட்டுறோம், இந்த துன்பம் நீங்கிறதுக்காக நீ துவா செய்யின்னு அவங்க கேட்கறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, மூசா நபி துவா செய்யறாங்க. காஃபிர்களும் துவா செய்ய மாட்டேன்னு சொல்லல. துவா செஞ்ச உடனே ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹும், அவர் துவா செஞ்சு நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்றுக்கொண்ட அந்த துன்பத்தை விளக்கிய பிறகு அவங்க அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. கேட்கலான்னு வருது. மூசா நபிட்ட கேட்கும்போது, காஃபிர்களும் உனக்கு துவா செய்ய முடியாது, வந்ததுதான், நாங்க முஸ்லீமுக்கு தான் செய்ய வேண்டாம் சொன்னாரு. அவர் துவா செஞ்சார். அல்லாவும் அந்த நீ அவர் கேட்டன்னு கேட்கல, அவர் துவாவை ஏற்று அந்த துன்பத்தை விளக்குறான்ங்கிற விஷயம் 7வது அத்தியாயத்தில் 134 135 இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு துவா செய்யறாங்க அல்லாஹ்ட்ட. 2 துவா செய்வாங்க. முதல் துவா என்ன செய்வாங்கன்னா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்ட நல்லா சொல்லுவான். அப்ப இப்ராஹிம் நபி கேட்பாங்க, என் புள்ள குட்டிகளை இந்த மாதிரி ஆக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், இதெல்லாம் வாரிசு முறையில் வர்றது கிடையாது, அநியாயக்காரர்களுக்கு இது பொருந்தாது, நீ எல்லாத்துக்கும் கேட்கக்கூடாது. அப்ப ஒரு இமாமாக ஆக்குறது, ஒரு முன்னோடியாக ஆக்குறதுங்கிற விஷயம் நீ கேட்டதுக்காக பரம்பரைக்கு தர முடியாது. நல்லவர் இருப்பான், கெட்டவன் இருப்பாங்க, இது நல்லவர்களா பார்த்து தான் கொடுக்க முடியும். அதை மறுத்துறான். அதுல அவர் மனசுல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டாரு. விளங்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொரு துவா செய்யறாரு, இறைவா இந்த ஊரை ஒரு அபயமுள்ள ஊராக மாத்திரு, இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு, ஊர்ல உள்ளவங்க நல்லவங்க கெட்டவங்களா இருப்பானே என்று சொல்லி, இந்த ஊர்ல யார் ஈமான் ஒன்று இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுன்னு கேட்கிறாரு. நம்ம கேட்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல அல்லாஹ் அந்த இமாமாக்குங்கும் போது கரெக்ஷன் பண்ணிட்டான்ல, அதை மனசுல வச்சுட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆகிரத்தையும் அல்லாஹ்வையும் நம்புறாங்கல்ல அவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுன்னு நல்லவங்களுக்கு மட்டும் பிரிச்சு கேட்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, கெட்டவனுக்கும் யார் நிராகரிக்கிறானோ அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு சோக வாழ்வை நான் கொடுப்பேன் நல்லா என்ன செய்யறான். அப்ப கெட்டவங்களுக்காக இதை கேட்கலாம், அவர் நல்லவருக்கு மட்டும் கேட்டதை அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்க அவசியம் இல்லைன்னு புரிய வைக்கிறான். இது 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி காஃபிருக்காக நம்ம கேட்கறது விட்டுருங்க, காஃபிர் தனக்காக அல்லாஹ்ட்ட கேட்கறான். ஒரு நேரத்தில் காஃபிரா இருக்கிறான், துன்பத்தை அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், விளங்கி துன்பம் வந்தவன இறைவா உன்னை விட்டா கதி இல்லை, நீ தான் எனக்குன்னு சொல்லிட்டான்னு வைங்க, நான் ஏத்துக்கிறவேங்கிறான். 6வது அத்தியாயத்தில் 63 64 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இறை மறுப்பாளர்களாக இணை வைப்பவர்களாக இருந்தவர்கள் அல்லாவே என்று கையேந்தி விட்டு கேட்டார்களே, ஆனால் அவங்க துவாவையும் ஏத்துக்கிறவர். துன்யா விஷயத்துக்கு உலகத்தில் துன்பம் கஷ்டம் சிரமம் இதெல்லாம் நீங்கணும்னு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் ஏத்துக்கிறவான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்காக நம்ம கேட்டா ஏத்துக்கிற மாட்டான், கேட்கலாம். ஆகிரத்து விஷயத்தை கேட்கக்கூடாது.